வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை ஏற்காத இலங்கை. பூரணையில் போராட்டம் நடத்திய பொதுமக்கள், அனுர் ஆசிர்வாதத்தில் உற்சாகமடைந்த பிக்குகள். மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் ரசாயன மூலப்பொருள். தொடர் கதையானது மயிலத்தமிடும் மாதவனை பிரச்சினை. கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பு. அலங்கரித்த வாகனங்களுக்கு சட்ட நடவடிக்கை. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்விற்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கைக்கு ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர பிரதிநிதித்துவமானது மனித உரிமைகள் பேரவையின் 57-1 தீர்மானத்தை இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் இந்த தீர்மானத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் இலங்கையின் பொறுப்புக்கூறல் திட்டத்தை தாம் தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாகவும் இலங்கையின் பிரதிநிதித்துவ அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற வெளிப்புற திட்டங்கள் குறிப்பாக உள்நாட்டு நல்லிணக்க முயற்சிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் இலங்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துடனும் அதன் நிரந்தர மனித உரிமைகள் பொறிமுறைகளுடனும் இலங்கை நெருக்கமான ஒத்துழைப்பை பேணி வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனால் இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் இறுதி அறிக்கை துல்லியமாகவும் சமநிலையுடனும் அமைய வேண்டும் என்றும் இலங்கை வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் நாட்டின் மனித உரிமைகள் நிலைமையை மேம்படுத்த இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் குறித்தும் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் விவரித்துள்ளது. இதேவேளை ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று காலை நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார். இதன்போது இலங்கை அரசின் சார்பாக அமைச்சர் விஜித ஹேரத் சிறப்பு அறிக்கை ஒன்றையும் வெளியிடவுள்ளார். குறித்த விஜயத்தின் போது ஜெனீவாவில் உள்ள பல உயர்மட்ட ராஜதந்திரிகளுடன் அமைச்சர் விஜித ஹேரத் இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ஈடுபடவுள்ளார். மேலும் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்டர் டக் மற்றும் அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கிடையில் விசேட சந்திப்பொன்றும் இடம்பெறவுள்ளது. அத்துடன் இம்முறை அமைச்சர் விஜித ஹேரத்துடன் வெளிவிவகார அமைச்சின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பணிப்பாளர் நாயகம் டயானி மெண்டிஸும் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி தேசவிகாரியை அகற்றக் கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் ஆரம்பமான குறித்த போராட்டம் இன்று மாலை 6 மணி வரை முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டங்கள் காரணமாக கடந்த 1 வருடத்திற்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பூஜை நடவடிக்கைகள் ஜனாதிபதியின் அண்மைய யாழ் விஜயத்தின் பின்னர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழரசு கட்சியின் செயற்பாடுகளும் ஜனாதிபதி சட்டவிரோத பிக்குவிடம் ஆசி பெற்றமையும் ஆக்கிரமிப்புகளை உற்சாகப்படுத்தியுள்ளது. இனப்படுகொலையின் பங்காளியும் தற்போதைய ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மயிலிட்டிக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக வந்திருந்தார். மயிலிட்டி துறைமுகத்திற்கு மீதி ஆக்கிரமிப்பை இலக்காக கொண்டு அபிவிருத்தி எனும் போர்வையில் அடிக்கல் நாட்ட வந்தவரை நோக்கி தையிட்டி காணி உரிமையாளர்கள் தமது காணிகள் விடுவிக்கப்படல் வேண்டும் என வலியுறுத்தி மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு திரும்பும் சந்திக்கு அருகில் அமைதி வழியில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஏழைகளின் நண்பன், பாட்டாளிகளின் பிள்ளை என்று கூறிக்கொள்ளும் ஜனாதிபதியின் கீழ் உள்ள போலீசார் அப்போராட்டக்காரர்களை அடித்து விரட்டினார்கள். அதேவேளை வலி வடக்கு பிரதேச சபையின் தமிழரசு கட்சியின் தவிசாளர் சுகிர்தன் அனுரவிற்கு வரவேற்பளிக்க சென்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அன்றைய தினம் மண்டைதீவில் இடம்பெற்ற சர்வதேச மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வுக்கு சட்டவிரோத காணி அபகரிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள பிக்குவை அழைத்து அவரிடம் ஆசிர் பெற்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. இச்செயற்பாடுகள் ஆக்கிரமிப்பாளர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. இந்த துரோகங்களுக்கு எதிராக நாம் போராடுவதை விடுதலைக்கான ஒரே வழியாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள கட்டுமானத்தை அகற்றுமாறு வலியுறுத்தி ஒவ்வொரு மாதமும் பூரணை தினத்தன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலேயே இன்றைய போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தங்காலை நெடோல்பிட்டிய பகுதியில் உள்ள காணியில் ஐஸ் ரக போதைப்பொருள் உற்பத்திக்காக கொண்டுவரப்பட்டதாக
சந்தேகிக்கப்படும் மேலும் ஒரு தொகை ரசாயனம் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதி மக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தங்காலை போலீஸ் நிலைய அதிகாரிகள் இன்று காலை நடோல்பட்டிய பகுதியில் உள்ள காணியில் நடாத்திய சோதனையின் போது இந்த ரசாயனம் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த காணியில் வெள்ளை நிற ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த ரசாயனங்கள் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் ரசாயனமாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நேற்றைய தினம் மீதனியவில் உள்ள தலாவ பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் ரசாயனங்களுடன் ஒத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 4 மாதங்களுக்கு முன்பு இந்த ரசாயனங்களை யாரோ ஒருவர் இந்த இடத்தில் கொண்டு வந்து கொட்டியதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைக்காக இந்த ரசாயனங்கள் இன்று பிற்பகல் தங்காலை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தங்களின் போராட்டம் 2 வருடங்கள் கடந்த நிலையிலும் தமக்கான தீர்வுகள் இதுவரை கிடைக்கவில்லை என மயிலத்தமிடு மாதவனை மேய்ச்சல் நில பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் இந்த விடயத்தில் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பண்ணையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மயிலத்தமிடு மாதவனை பண்ணையாளர்களின் அறவழி போராட்டத்தின் 2 வருடம் எதிர்வரும் 15ஆம் தேதியுடன் பூர்த்தியடைகின்றது. எனினும் இந்த அறவழி போராட்டத்தில் அடைந்த நன்மைகள் குறைவு. மேய்ச்சல் தரைக்காக ஒதுக்கப்பட்ட 3025 ஹெக்டேர் நிலப்பரப்பு இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. பின்னர் 3000 ஏக்கர் தருவோம் என சொல்லப்பட்ட போதிலும் இன்னும் அதற்கான பதிவு எதுவும் இடம்பெறவில்லை. இந்த 2 வருடத்திற்கான பூர்த்தியை முன்னிட்டு எங்களுடைய போராட்டம் அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என நினைக்கின்றோம் என போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் கால்நடைகளினால் தாங்கள் மட்டும் பயனடையவில்லை எனவும் அரசாங்கத்திற்கும் இதனால் வருமானம் வருகின்றது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையினை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பண்ணையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பாடசாலை நாட்களில் காலை 6:30 மணி முதல் 7:45 மணி வரையிலும் முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என அந்த பணியகம் தெரிவித்துள்ளது. அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேனுடன் மணலேற்றி சென்ற லொரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் குறித்த காலப்பகுதியில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வாகனங்கள் வீதியோரத்தில் முறையாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விழிப்புணர்வு நாட்டில் உள்ள சகல பிரதேச செயலகங்களின் ஊடாக கடந்த 4ஆம் தேதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆபத்தான வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதியமைச்சர் வைத்தியர் பிரியந்த குணசேன தெரிவித்துள்ளார். பல்வேறு ஒலிகளுடன் பல வண்ணங்களில் நின்று ஒளிரும் மின் விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் எனவும் போக்குவரத்து பிரதியமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தமது பேஸ்புக் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வியாழக்கிழமை வெள்ளவாய வீதியில் 24வது மைல்கல் அருகே எதிரே வந்த சொகுசு ஜீப்பின் பின்புறத்தில் பேருந்து மோதி வீதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியை உடைத்து சுமார் 1000 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. தங்காலை நகர சபையின் ஊழியர்களும் அவர்களது உறவினர்களும் பயணித்த பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. 32 பேர் பயணித்த இந்த பேருந்தில் 15 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 13 பேர் இன்னும் பதுளை பொதுநா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.